இந்த மக்களிலே எடுத்துச் செல்கிறார் என் விடுதலைக்காக. அதே மாதிரி அங்கே இளம் சிறார்கள், என் தம்பிமார்கள், என் அன்பு தலைவரின் கட்டளைக்கிறங்க களமாட காத்திருக்கிறார்கள். உலகெங்கும் சுற்றி வந்தேன். பல்வேறு தம்பிமார்கள், பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள், மருத்துவர்கள், பொறியியல் வல்லுநர்கள், என் தம்பிமார்கள் காத்திருக்கிறார்கள். என் தலைவன் நாடு அடைந்து அறிவித்த பிறகு உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு இணையாக தன் தாயக நாட்டை, தமிழீழ சுதந்திர குடியரசு நாட்டை ஒரு சோசியலிச குடியரசாக என் தலைவன் அமைக்க இருக்கிற அந்த தேசியத்தை உலக வல்லாதிக்க நாட்டுக்கு இணையாக 5 ஆண்டுகளில் கட்டி எழுப்புவதற்காக தங்கள் கரங்களில் வலிமிக்க கரங்களாக மாற்றிக்கொண்டு என் தமிழ் உறவுகள் காத்து கிடக்கிறார்கள். உலகெங்கில் நம்பிக்கையோடு இருங்கள் உறவுகளை, நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஈழம் பிறக்கும், அது எவனாலும் தடுக்க முடியாது. நாடு அடைந்தாகிவிட்டது. தமிழீழ நாட்டின் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. தமிழீழ நாட்டின் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது. திறவுகோல் சாவி ஒவ்வொரு தமிழனும் கையில் இருக்கிறது. ஒவ்வொரு தமிழனின் கையில் இருக்கிறது. வாருங்கள் என் அன்பான உறவுகளே, எல்லோரும் கூடி திறப்போம், இல்லை என்றால் ஓங்கி அடித்து உடைப்போம். நாடு காலங்காலமாக வங்காள மொழியை தேசிய கீதமாக பாடி வருகிற தேசிய இனத்தின் பிள்ளைகளே, உன் தாய் தமிழில் உனக்கான தேசிய கீதம் பாடுவதற்கு மனதை இருக்கிறது. தமிழினம் காத்து. இந்திய கிரிக்கெட் அணியில ஒரு தமிழகம் விளையாடாதற்கே ஒத்து பார்த்து ஒரு வேலைக்கும் போகாம கையொழி எழுப்புகிற தமிழ் சாதியே 11 உன் அண்ணன் தம்பிகள் அதே மட்டை பந்தில் பட்டையை கிளப்ப வருவார்கள். காத்து அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இந்தியாவும் தமிழீழ நாடும் விளையாடுகிற போது நீங்கள் எல்லோரும் ஈழம் வெல்ல வேண்டும் என்று கடவுள் இருக்கிறீர்கள் என்ற அச்சத்தால் எனக்கு நாடு கொடுக்க பயப்படுகிறார். இதுதான் உண்மை. தமிழனுக்கு பேரளவில் டெல்லி தலைநகராக இருக்கும், உணர்வளவில் திருகோணமலை தலைநகராக மாறிவிடும் என்று பயப்படுகிறார்கள். அதனால்தான் பெருமக்களே, உலகமெல்லாம் இந்த பேரிரசு அஞ்சலாம், இந்த பேராதிக்கம் அஞ்சலாம், இந்த நாட்டின் பெரும் பெரும் தலைவர்கள் அஞ்சலாம். என் அன்பான வீரத்தமிழ் மறவர்களே, நீங்கள் அஞ்சாதீர்கள். நாடு அடையும் வரை போராட்டத்தை நிறுத்தாதீர்கள். தொடர்ந்து போராடுங்கள், தொடர்ந்து களமாடுங்கள். இந்த எழுச்சி தேர்தல் களம் வரை குன்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரும் நினைக்கிறார்கள் தேர்தல் நேரத்திலே மறந்து விடுவார்கள். மூக்குத்தி, பிரியாணி, வாட்டர் போத்தல், பணம், புடவை எல்லாத்தையும் கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று என் தாயிடம் சிறையில் இருந்து மீண்ட பிறகு போய் என் தாயை சந்தித்து என் அம்மா சொல்லுகிறார், சிதம்பரம் இப்பவே ஆரம்பிச்சுட்டாருப்பா, பட்டு புடவையும் பணமும் மோதிரமும் கொடுக்க. என்னம்மா செய்தி, வாங்கி வச்சுட்டு மாத்தி குத்துவோம். இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். கவலைப்படாதீர்கள். கையை பிசைந்து கொண்டு வக்கத்து நாளியற்ற இனமாக நிற்கிற என் தமிழ் சாதியே, உன்னிடம் வாக்கு என்ற வலிமை மிக்க ஆயுதம் இருக்கிறது. அதை உன் இன எதிரிகளுக்கு எதிராக ஏந்து மௌனமாக போ, குத்து. அவன் மண்டையிலே குத்துவதாக நினைத்து குத்து, அவன் மூஞ்சியிலே குத்துவதாக நினைத்து குத்து, அவன் நெஞ்சிலே குத்துவதாக நினைத்து குத்து. செத்து கிடக்கிற உன் அக்கா தம்பியின் பிணத்தை பார்த்துவிட்டு போ, ஒருவரை பார்த்துவிட்டு. என் தேசத்தின் வீரமிக்க இளைஞர்களே, உங்கள் அலைபேசி எங்கும் தலைவர் பிரபாகரனின் படத்தை ஏற்றி வையுங்கள். உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் தலைவர் பிரபாகரனின் படம் இருக்கட்டும். இந்த தேசத்தில் மொத்த மக்களையும் இந்த நாடு கைது செய்து சிறைப்படுத்தட்டும். திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன், என் பேச்சுக்கு கைது செய்கிற பெருமக்களை அதை கேட்டு கரவொலிப்பி எழுப்புற என் தமிழ் சாதியின் கரங்களுக்கெல்லாம் விளங்கி இருக்கிறதா இந்த நாட்டிலே? சொல்லுங்கள் பார், சொல்லுங்க. சீமானா இந்தியா இறையாண்மைக்கு இந்தியாவிற்கு எதிரானவன் நீங்கள். இந்த நாட்டின் குடிமக்களின் 6 கோடி தமிழ் மக்களின் உணர்வை மதிக்காத நீங்கள் இந்திய தேசத்திற்கு எதிரானவர்கள். இந்த தேசத்தின் குடிமக்களின் உணர்வை ஒட்டுமொத்தமாக மதிக்காது மிதிக்கிற நீங்கள் தான் இறையாண்மைக்கு எதிரானவர்கள்.
நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு தனி மனிதன் கத்துகிறான் என்று கருதாதீர்கள். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீங்கள் தள்ளி வைத்துவிட முடியாது. இந்த உலகத்திலே எல்லா இசங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் தனி ஒரு மனிதன் தொடர்தான். அப்படி தள்ளி வைத்துவிட முடியாது. ஏதோ சின்ன பையன் நான் கத்திக்கிட்டு நினைக்காதீங்க. அப்படி கருதி விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் தேசிய இனத்தின் பிள்ளையினுடைய கவரல். அவன் ஆள் மனதிலிருந்து எழுகிற அந்த வேதனை குரலை என் தாய்மார்களும் என் தமிழ் சாதியும் உற்று கவனிக்கிறது. என் அணுகுரலுக்கு ஆதரவாக என்னை என் கண்ணறி வழிகிற கண்ணீரை துடைத்த கரம் நீட்டுகிறது. என்னை அடிக்க வர கைகளை தடுப்பதற்கு திரளாக என் தம்பிமார்கள் ஓடி வருகிறார்கள். இதை உணருங்கள், இதை உணருங்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் என்ன? தேவையற்று அவசியமற்று இந்த நாட்டிலே 18 ஆண்டுகளாக தன் தாயக விடுதலைக்காக களமாடுகிற, அங்கே தமிழீழ தேசிய நாட்டிலே தன் விடுதலைக்காக களமாடுகிற ஒரு மக்களின் ராணுவத்தை இந்த நாட்டிலே அவசியமற்ற தடை விதித்து வைத்திருக்கிறீர்கள். அந்த தடையை தயவு செய்து நீக்குங்கள், நீக்குங்கள். எம் மக்கள் உயிர் கொடுத்து உடல் கொடுத்து ரத்தம் சிந்தி சென்றுகிற அந்த கட்டி சந்தி கட்டி எழுப்புற தமிழீழ தேசத்தை நீங்கள் அங்கீகரியுங்கள். இதுதான் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்வது. அது அவசியமற்றது, அது தேவையற்றது. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து செயல்படுத்துங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். மனித சங்கிலியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். நாளை இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மனித சங்கிலி நிகழ இருக்கிறது. இதே அளவிற்கு பெருந்தலாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். உண்ணா நோன்பு இருந்தார்கள், உடலில் தீ வைத்து எரித்து சாம்பலானார்கள். எந்த உணர்ச்சிக்காவது இந்த தேசம் மரியாதை தந்திருக்கிறதா? மக்களே, ஒரு வார்த்தை போரை நிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார்களா? தமிழ் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப போரை நடத்து என்று சொல்லுகிறது இந்தியா. பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது சொல்வது உங்களுக்காகவும் எனக்காகவும். இதுவரை இத்தனை ஏடுகளை நீங்கள் படிக்கிறீர்களா? 10 புலிகள் செத்து விழுந்தார்கள், 100 புலிகள் செத்து விழுந்தார்கள் என்ற செய்திகளை நீங்கள் படித்தீர்களா? கொத்து கொத்தாக நம் இன மக்கள், நம் உறவுகள் செத்து விழுவதைத்தான் செய்தியாக வருகிறது. அவன் திட்டமிட்டு நம் இனத்தை அழிக்கிறான். மரியாதைக்குரிய பெருமகன் மாவோ அவர்கள் சொன்னது மாதிரி, நிலத்தை இழக்கலாம், போராளிகளை இழந்து விடாதே. போராளிகளை இழந்தால் நிலத்தை மீட்க முடியாது, நீ இரண்டையும் இழந்து விடுவாய். நிலத்தை எப்போது வேண்டுமானாலும் மீட்கலாம் மாவோ சொல்லுகிறான். அதேதான் என் தலைவன் படையில் ஒரு சின்ன கருவியை கூட வீணடிக்காது. வலிமை மிக்க ஒரு மக்களின் ராணுவத்திற்கு எந்த சிறை வராது, அப்படியே வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான். உலகத்திலே பொறுத்திருங்கள், பொறுத்திருங்கள். சிங்களன் செதறி செத்து போன நாய் போன தெரு தெருவாக ஓடி அலைகிற காலம் வரும். இதே இந்திய தேசியத்திடம் ராஜபக்சே அவர்கள் வந்து என் இனம் செத்து விடுகிறது, போரை நிறுத்த சொல்லி பிரபாகரனிடம் சொல்லுங்கள் என்று கேட்கிற காலம் விரைவில் வரும். நம்பிக்கையோடு காத்திருங்கள் என் அன்பான மக்களே, காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். என் தலைவன் துப்பாக்கியை காட்டி சொன்னான். அதே மாவோ சொன்னது, துப்பாக்கியின் குழல் வழியாகத்தான் அரசியல் அதிகாரங்கள் பிறக்கின்றன. அப்படி என்றால் பிரபாகரனின் கையில் இருக்கிற துப்பாக்கி தமிழ் இனத்திற்கென்று ஒரு அரசியல் அதிகாரத்தை பிறக்க வைத்துவிட்டுத்தான் விடும். உங்கள் ஆழ் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் என் குரலை ஒலிக்க செய்யுங்கள். தலைவர் பிரபாகரனின்
முன்னால் என் அன்பான தம்பிமார்களே, நம் தாயக விடுதலைக்காக எழுச்சியோடும் புரட்சியோடும் எழுந்து நில்லுங்கள். தாயக விடுதலைக்கான போர் அந்த மண்ணிலே நடக்கும். அதை தலைவர் பிரபாகரன் பார்த்துக் கொள்வார். போர் அந்த விடுதலைக்கான போராட்டமும் புரட்சியும் இந்த மண்ணில் தான் நிகழ்ந்தாக வேண்டும். அதை என் அன்பு தம்பிமார்கள் சிவகுமார், செந்தில், ஐயா முத்துராமலிங்கம் போன்ற பெருமக்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். என் அன்பான உறவுகளே, புரட்சி எப்போதும்